ஹரே கிருஷ்ணா. ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓம் அஞ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுரோன்மீலிதம் தஸ்மை ஸ்ரீகுரவே நமः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथामाख्यं तथाधीष्वपदान्तिहं वन्देऽहं श्रीगुरो श्रीयुगपथकमलं श्रीगुरोन् वैष्णवां च श्रीरूपं जाग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं शाद्वैतं शावदूतं गणशकितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितां च नमो महावदान्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरत्विषे नमः. नमो ब्रह्मण्यदेवाय गोब्राह्मणहिताय च जगद्गीताय कृष्णाय गोविन्दाय नमो नमः. हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेच गोपिका गान्त राधा गान्त नमोस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी वास्तस्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा. பிரபு ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? ஹரே கிருஷ்ணா. பிரபு வெளியில இருக்கீங்களா? நம்ம பகவத்கீதை இந்த கீதா ரகசியம் முதல் 7 அத்தியாயங்களோட ஸ்லைடு நம்ம பார்த்தோம். அதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபுல்லெல்லாம் கவர் பண்ண முடியல. என்ன அதோட எசன்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இன்னைக்கு அத்தியாயம் 8 பரத்தை அடைதல். ஒரே நிமிஷம் மாதாஜி, ஒரே நிமிஷம். அது மட்டும் ஹரே கிருஷ்ணா. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு உயிர்வாளியும் பிரம்மன் அப்படின்னு இந்த வேதங்கள்ல கொடுத்திருக்காங்க. அப்போ அர்ஜுனா என்ன கேக்குறாங்க, ஆத்மானா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ஜட தோற்றம் எல்லாம் எங்க இருந்து வந்தது, இந்த தேவர்கள்லாம் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இதுக்கு பகவான் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்போம். அது மட்டும் இல்லாம இன்னும் அர்ஜுனா கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுக்கிட்டே போறாங்க. யாகங்களின் இறைவன் யார், அவர் ஒவ்வொரு அந்த ஜீவாத்மா உடல்லையும் எப்படி வசிக்கிறாங்க, நம்ம பக்தி தூண்டுல ஈடுபட்டாங்க அப்படின்னா பகவான நம்ம எப்படி உணர முடியும் அப்படின்னு அர்ஜுனா கேக்குறாங்க. இப்ப பக்தி யோகத்தின் 3 அம்சங்கள் நம்ம படிப்போம் இல்லையா, பிரம்மன், பரமாத்மா, பகவான். அப்ப கடவுளுக்கும் பகவானுக்கும் அந்த பூரண உண்மைக்கும்
மித்த தேவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? பகவான் வந்து 6 ஐஸ்வர்யங்களும் நிரம்ப பெற்றவர் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்புறம் சிவபெருமான், அப்புறம் வந்து இந்திரன் எல்லாருமே வந்து பகவானை வந்து பரமாத்மாவா ஏத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். இப்போ பக்தி யோகத்தின் 3 அம்சங்கள். பகவான், பக்தன், பக்தி தொண்டு. பக்தி யோகத்துல அந்த பக்தனோட கலந்தது என்னது? அவன் வந்து பகவானோட ஸ்மரணையிலேயே இருப்பான். பக்தி தொண்டு பண்ணிக்கிட்டே இருப்பான். அது அவனோட ஒரு பக்தி யோகம் பண்ற பக்தனோட டியூட்டிஸ். யாரெல்லாம் கிருஷ்ணரிடம் சரணடைவதில்லை? அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பார்த்தலாம். அப்ப இந்த மாதிரி வந்து அர்ஜுனா வந்து கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு வந்து பகவான் வந்து பதில் சொல்றாங்க. அர்ஜுனா கேட்கறது முடிஞ்சிருச்சா? ஆமா. அர்ஜுனா கேட்கிறாங்க. அப்போ வந்து இந்த யாகங்களின் இறைவன் யாருன்னு நம்ம படிக்கிறோம்? பகவான், விஷ்ணு, அப்புறம் இந்திரன். இவங்க 2 பேரையும் வந்து இவங்க 2 பேரையும் நம்ம வந்து எப்படிதான் திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னா, அந்த யாகங்கள் மூலமா தான் திருப்திப்படுத்த முடியுமா. ஏன்னா, மித்த எல்லாருமே அ தேவர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களோட தலைவர் வந்து தேவேந்திரன். அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? நிர்வாக பொறுப்புல இருக்காங்க. அப்ப இவங்க இந்திரன், விஷ்ணு இவங்க 2 பேத்தையும் யாகத்தின் மூலமா தான் திருப்திப்படுத்த முடியும். ஆனா இந்திரன் வந்து தேவர்களின் அதிபதி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா உண்மையான யாகங்களின் உண்மையான இறைவன் யார் என்றும், ஜீவாத்மா உடலிலே எவ்வாறு இறைவன் உரைகின்றார் என்பதையும் அர்ஜுனன் இங்கே கேட்கிறார். அப்ப ஒரு ஜீவாத்மா வந்து அந்த உடம்புக்குள்ள எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அர்ஜுனா வந்து கேட்காரு. இதுக்கு பிரபுபாத் வந்து இதுக்கு இடையில வந்து என்ன இதுக்கு வந்து அர்த்தம் குடுக்குறாங்க, பர்போர்ட் குடுக்குறாங்க அப்படின்னா, இந்த மாரி கொஸ்டின் வந்து ஒரு அர்ஜுனாவுக்கு வந்திருக்கவே கூடாது. ஏன்னா இந்த கொஸ்டினே எப்படி இருக்கும் அப்படின்னா, அசுரத்தனமான கேள்விகள் அப்படின்னு கேட்கிறாங்க. எதுக்காக அப்படி பிரபுபாத் சொல்றாங்க அப்படின்னா, ஏன்னா பலநோக்கு செயல்னா என்னன்னு கேட்கிறாங்க. ஜடத்தோற்றம்னா என்னன்னு கேட்காங்க. தேவர்கள்னா யாருன்னு கேட்காங்க. இப்படிலாம் அர்ஜுனா கேட்கிறாங்க அப்படின்னா, இந்த அசுரத்தனம்னு பிரபுபாத் எதுக்கு குடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க மனசுக்குள்ள இந்த மாரி டவுட் எல்லாம் வருது இல்லையா? அந்த டவுட் எல்லாம் வந்து அரக்கம், அரக்க குணத்த சேர்ந்தது. அந்த அரக்கன பூரா பகவான் அழிக்கட்டும் அப்படிங்கிற நோக்கத்துல அர்ஜுனா வந்து கேட்கிறாங்களாம். அதனாலதான் அந்த ஸ்லோகத்துல 2ண்ட் ஸ்லோகத்துல அர்ஜுனா வந்து பகவான மதுசூதனரே, ஏன்னா மதுனங்கிற அரக்கனை கொண்டிருப்பாங்க இல்லையா பகவான். அப்ப என்கிட்ட இந்த மாதிரி ஐயங்கள் தோன்றுச்சு இல்லையா? அந்த சந்தேகங்களையும் எப்படி அரக்கனை ஒழித்தீங்களோ அத மாதிரி என்னோட சந்தேகங்களையும் நீங்க வேற இருக்கணும் அப்படின்னு அர்ஜுனா வந்து வேண்டிக்கிறாங்க பகவான். அப்ப பகவான் வந்து அடுத்து சொல்றாங்க. அஹ் ஏன்னா இந்த உயிர்வாளி எப்படி இருப்பாங்க? பிரம்மன் நிலையிலயும் இருப்பாங்க. அவங்களோட நித்தியமான இயற்கை என்னது? திரும்ப திரும்ப இந்த பௌதீகத்துல இந்த ஜட இயற்கையோட வந்து அஹ் தொடர்பு உண்டாக்கிட்டே இருக்கிறது தான். அதத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அத்தியாத்ம அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஜீவாத்மா என்ன பண்றாங்க? இந்த ஜட உடலை வளர்க்கறதுக்கான செயல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி செயல்லாம் பண்ணும்போது, அவங்க வந்து திரும்ப திரும்ப அந்த பலநோக்கு செயல்கள், கர்மா செய்ய செய்ய அந்த பலநோக்கு செயல செஞ்சுகிட்டே இருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்கா திரும்ப வந்து பந்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த 3 3 ஸ்லோகால பாத்தீங்கன்னா, பகவான் சொல்றதுல பிரபுபாத் வந்து பர்பட்ல சொல்றாங்க. ஒரு உயிர்வாளி ஜீவாத்மா என்றும் பிரம்மன் கூறப்படுகின்றான். எங்க வேத இலக்கியங்கள்ல உயிர்வாளிய வந்து ஜீவாத்மாவ வந்து பிரம்மன் அப்படின்னு சொல்றாங்க சில இடங்கள்ல. அப்ப அந்த பிரம்மன் வந்து பரபிரம்மன வந்து அவங்க வந்து உணரணும் இல்லையா? ஏன்னா அந்த ஜீவாத்மா என்ன பண்ணுவான்? பற்பல நிலை ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட். அவனோட நம்பிக்கை, அவனோட செயல்கள் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற விதங்கள்ல இருக்குது. அப்ப அந்த பரபிரம்மன அடையிற வரையிலும், பரபிரம்மன புரிஞ்சுக்கிற வரையிலும், அவனோட கதி என்ன அப்படிங்கிறத விவரிக்க இயலாது. ஏன்னா அவன் என்ன பண்றான்? அந்த இருண்ட பௌதிகமான அறியாமையான இந்த ஜட இயற்கையில கலந்த உடனே நானும் இந்த ஜடம்தான் அப்படிங்கிறத வந்து அவன் வந்து உணர ஆரம்பிச்சிடுறான்.
அதே நேரம் அப்படி பௌதீகத்தோட கனெக்ட் ஆகாம ஆன்மீகத்தோட அவன் கனெக்ஷன் ஆனா, ஆன்மீக இயற்கையோட அவன் வந்து சம்பந்தப்பட்டான் அப்படின்னா, அதனாலதான் என்ன சொல்றாங்க, அது வந்து உயர்ந்த சக்தி. அப்ப ஒரு மனுஷன நம்ம வந்து பகவானோட சக்திகள்னு படிப்போம் இல்லையா? அகசக்தி, புறசக்தி, நடுத்தர சக்தி அப்படின்னு படிப்போம். அப்ப பகவான் வந்து எதுக்கு இந்த உயிர்வாளிகளை வந்து நடுத்தர சக்தி அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த நடுத்தர சக்திங்கிறது அவனோட அந்த செயல்கள் வந்து பௌதீகத்தோட கலக்க போகுதா, இல்ல பகவானோட உன்னத விஞ்ஞானத்தோட கலக்க போகுதா? அது 2மே யார் எடுக்கிற முடிவு? அந்த உயிர்வாளி எடுக்கிற முடிவு. அவன் எடுக்கிறதுக்கு தகுந்த மாரி, அவன் வந்து பௌதீகத்தோடையும் தொடர்பு கொள்ளலாம், இல்ல ஆன்மீகத்தோடையும் தொடர்பு கொள்ளலாம். அதனாலதான் நம்மள என்ன பண்ணியிருக்காங்க, நடுத்தர சக்தி. நம்ம எல்லாத்துக்கும் பகவான் வந்து சுதந்திரம் குடுத்திருக்காங்க. அந்த உயிர்வாளியோட விருப்பம் என்ன? அந்த ஆத்மாவோட அந்த விருப்பம் என்ன? அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாரி அந்த இடத்துல சாங்ஷன் குடுத்து, நம்மள வந்து நடுத்தர சக்தியா வச்சிருக்காங்க. ஜடம் மற்றும் ஆன்மீகத்தின் மீதான அவனது அடையாளத்தை இப்ப அவன் வந்து எந்த இடத்துல வந்து கலக்கணும், பௌதீகமா கலக்கணுமா, ஆன்மீகமா கலக்கணுமா அப்படிங்கிறத அவனோட அடையாளம், அவனது செயல்களை பொறுத்ததே அப்படின்னு பிரபுபாத் வந்து அவங்களோட பர்பட்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஒரு மனிதனை பிறந்து எடுத்துட்டா அவனுக்கு நிறைய யாகங்களை செய்யறதுக்குரிய அந்த வழிமுறைகள்லாம் வேதங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அவன் என்ன பண்றான், நிறைய யாகங்களை வந்து பண்றான். அந்த பலன் தீர்ந்த உடனே என்ன பண்றான், அந்த மலை மூலமா பூமியை வந்து சேர்றாங்களாம். பூமியை வந்து அடைஞ்ச அந்த ஜீவாத்மா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தானியத்தோட உருவத்தை எடுப்பாங்களாம். அப்ப அந்த தானியத்தோட எடுத்த உடனே அந்த தானியங்கள் என்ன பண்றோம், மனிதர்கள் நம்ம வாங்கி அத வந்து சமைச்சு சாப்பிடுறோம். அப்படித்தான் நம்ம உடம்புக்குள்ள அந்த விந்தணுக்கள் வந்து உருவாகுது அப்படின்னு பிரபுபாத் வந்து அவங்க வந்து பர்பஸ் கொடுத்திருக்காங்க. அந்த விந்தணு மூலமா தான் இந்த உயிர் வந்து படைக்கப்படுறான். அப்ப இந்த பூமியை வந்து அடையுது மழை மேகத்துல அந்த பூமியை வந்து அடைஞ்ச உடனே அந்த தானியங்கள்ல விழுந்து அந்த தானியமே எப்படி உருவாகுது, யாகங்கள் செஞ்சு யாகங்கள் மூலமா மழை பொழிந்து மலைகள் மூலமா தானியங்கள் பெறுது. இந்த தானியங்களை உண்ணு நம்ம சாப்பிட்டு நம்ம என்ன பண்றோம், அதன் மூலமா சக்தி கிடைச்சு அந்த விந்தணுக்கள் வந்து இப்படித்தான் உருவாகுது. அந்த தானியங்கள் மூலமா உருவாகி இந்த மாதிரி நடவுடல்கள் வந்து இந்த உயிர்வாளிகள் வந்து இந்த பௌதீக உலகத்துல தோன்றும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க பிரபுபாத். திரும்ப என்ன பண்ணுவான், திரும்ப அந்த மனித சக்கரம் வரும். அவன் வந்து திரும்ப மனிதனா பிறப்பான். அப்புறம் திரும்ப இதே இந்த யாகம் பண்றது இப்படியே வந்து வாழ்க்கை சக்கரம் வந்து போய்க்கிட்டே இருக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு கிருஷ்ண பக்தன் எப்படி இருப்பான் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இந்த உலகம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்குமா. ஏன்னா நிலையானது கிடையாது இந்த உலகம். பௌதீகமான இயற்கை அது வந்து எப்போதும் மாறிக்கிட்டே இருக்கும். பௌதீக இயற்கை அதிபூத அப்படின்னு சொல்றாங்க. அதிபூதனா எப்பயும் மாறிக்கிட்டே இருக்கிறது. சூரியன், சந்திரன், தேவர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா? இவங்கெல்லாம் எதுல இருக்காங்க? பிரம்மாவோட அந்த சாரி பகவானோட விஸ்வரூபத்துல ஒவ்வொரு பகுதியா இருப்பாங்க. பகவானோட விஸ்வரூபத்துல இருக்க இந்த தேவர்களை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா அதிதைவ அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம ஜீவாத்மாக்கள் எல்லாமே பகவான் வந்து நம்மளோட இதயத்துக்குள்ள பரமாத்மாவா வீற்றிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பகவான் அவங்க யாரு, யாகத்தின் இறைவன் இல்லையா, அந்த யஜ்ஞ புருஷரை நம்ம வழிபடணும். அவரை உணர்வது எப்படி அப்படிங்கறத நம்ம சொல்றாங்க. அப்ப இந்த ஜட இயற்கை வந்து எப்படி இருக்கு, எப்போதும் மாறிக்கிட்டே இருக்கு. அத வந்து அதிபூதன் சொல்றோம். அம்ப அப்புறம் சூரியன், சந்திரன், மித்த தேவர்களை எல்லாம் அடக்கி இருக்கிற பகவானோட விஸ்வரூப தரிசனத்தை அதி தெய்வ அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த யஞ புருஷரை எப்படி வந்து நம்ம வந்து தியானிக்கணும், அந்த வந்து எப்படி தியானிக்கணும். அதே நேரம் அந்த அருவவாதிகள் வந்து எப்படி இருப்பாங்க, அருவவாதிகள் சொல்லக்கூடாது, சரி, ஆன்மீகவாதிகள்லயே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருப்பாங்க இல்லையா? அந்த ஆன்மீக பாதைக்குள்ள நுழைஞ்சு எதுவுமே தெரியாம
ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா? அவங்க எப்படி வந்து பகவான வழிபடுவாங்கன்னா, இந்த மாரி விஸ்வரூப தரிசனத்த வந்து வழிபடுவாங்களாம். அப்புறம் இந்த அடுத்ததுல என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, யாரெல்லாம் பகவான் கிட்ட சரணடைவாங்க. நம்மளுக்கே தெரியும் இல்லையா? "நமாம் துஷ்கிருதினோ மூடா பிரபத்தயந்தி நராத்தமா மாயா பக்ருத ஞான ஆஷ்ரம் பாவம் ஆஸ்ரிதா." அப்ப பகவான் கிட்ட யார் யாரெல்லாம் வந்து சரணடைவாங்க? இப்ப வந்து நம்ம வந்து இந்த ஜட இயற்கை எப்படிப்பட்டது? மாற்றம் உடையது அப்படின்னு படிச்சுட்டோம். அர்ஜுனா வந்து கேள்வி கேட்கிறாங்க. பகவான் ஒவ்வொன்னுக்கா பதில் சொல்லப் போறாங்க. இந்த யாகங்களோட இறைவன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப பகவான் வந்து எல்லார் உடம்புக்குள்ளயும் போறாங்களே எப்படி இருக்காங்க? பகவான் வந்து எல்லோருடைய இதயத்துக்குள்ளும் பரமாத்மாவா வசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஜட தோற்றம் எப்படி இருக்கும்? மாறிக்கொண்டே இருக்கும். பல நோக்கு செயல்கள்னா, அந்தந்த உயிர்வாழி எத விரும்புறாங்களோ, அத வந்து செய்றது தான் பலநோக்கு செயல்கள். அந்த உயிர்வாழியோட கர்மா தான் பலநோக்கு செயல்கள். பிரம்மன்னா இந்த இடத்துல வேத இலக்கியங்கள்ல 2 டெஃபனேஷன் குடுக்குறாங்க பிரம்மன். ஒவ்வொரு உயிர்வாழியையும் பிரம்மன் அப்படின்னு வேதங்கள்ல சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லுவோம்? அ பா ப சூரியன், சூரியனோட கதிர்கள், சூரிய கிரகம் அப்படி படிப்போம் இல்லையா? பிரம்மன், அ பரமாத்மா 2ண்ட் ஸ்டேஜ். பரமாத்மாவ உணர மாட்டாங்க. அப்ப பிரம்மனோட நிலையிலேயே வந்து அவங்க வந்து ஐக்கியமாயிருவாங்க. அதையும் நம்ம என்னதான் சொல்லுவோம்? பிரம்மம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப யாரெல்லாம் பகவான் கிட்ட சரண்டர் சரண்டர் ஆக மாட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்து. சற்றும் அறிவற்ற மூடர்களும், மனிதரில் கடைநிலையோரும், மாயையால் அறிவு கவரப்பட்டவர்களும், அசுரரின் நாத்திகத் தன்மையை ஏற்றவர்களுமான துஷ்டர்கள் என்னிடம் சரணடைவதில்லை. இப்ப பகவான் வந்து இவங்கெல்லாம் என்கிட்ட சரண்டர் ஆக மாட்டாங்க அப்படின்னு குடுத்திருக்காங்க 7.15ல. சற்றும் அறிவற்ற மூடர்கள் மனிதரில் கடைநிலையோர். இவங்கெல்லாம் என்கிட்ட அசுரத்தன்மை உடையவங்க இவங்கெல்லாம் சரண்டர் ஆக மாட்டாங்க அப்படின்னு குடுத்திருக்காங்க. அந்த ஸ்லோகம் எடுத்துருவோம். ஏன்னா, இவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அம் அவங்களா அவங்களுக்குரிய சுயநல திட்டம், அவங்கவங்களுக்கு ஏத்த மாரி ஒரு சுய கற்பனைகள எல்லாம் உருவாக்கிட்டு, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பக்திய வந்து எடுத்துக்குவாங்க. அவங்கள வந்து நாத்திகர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட திட்டமெல்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரு அதிகார அதிகாரப்பூர்வமானதா இருக்காது. நம்ம எப்படி வந்து குரு சீட பரம்பரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி எல்லாம் இல்லாம, அதிகாரமற்றதா, அதுக்குரிய ஆதாரங்கள் இல்லாததா இருக்கும். அது மட்டும் இல்லாம, ரொம்ப குழப்பத்த ஏற்படுத்தும். இந்த மாரி மூடர்கள் வந்து பகவானோட அந்த இதுல வந்து ஐக்கியமாக மாட்டாங்க. பகவான் கிட்ட சரண்டர் ஆக மாட்டாங்க. இவங்களோட இதெல்லாமே அந்த ஜட இயற்கையை வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறதா மட்டும் தான் இருக்கும். அவங்கவங்க அவங்க அந்தந்த ஆத்மாக்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்களோட ஏட்டுக்கல்விய வச்சு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பகவான அடையலாம் அப்படிங்கிறத இந்தவங்கலாம் சார்ந்திருப்பாங்க. அந்த துஷ்கிருதினர்கள். அவங்களோட அவங்களோட நடவடிக்கை எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க பண்ற அந்த வேதங்கள்ல படிச்ச அறிவுகள், அப்ப அவங்க பண்ற முயற்சி எல்லாமே தவறாத்தான் இருக்கும். எங்க ஒரு சாஸ்திரபூர்வமான அறிக்கைகளோ, ஆதாரங்களோ இருக்காது. அது மட்டும் இல்லாம, பகவானோட திட்டத்த எதிர்க்கக்கு பகவானையே எதிர்க்கறக்கும் இவங்க வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இவங்கெல்லாம் வந்து பகவான் கிட்ட சரணடைய மாட்டாங்க. சற்றும் அறிவற்ற மூடர்கள் மனிதரில் கடைநிலையோர் மாயையால் அறிவு கவரப்பட்டவர்கள் அசுரரின் நாத்திக தன்மையை ஏற்றவர்கள். நம்ம வந்து ஹிரண்யகசிபு ராவணனை வந்து இதுல வந்து நம்ம பாக்குறோம் இல்லையா? ஹிரண்யகசிபு ராவணன் இவங்களுக்கு தெரியும். நம்மளுக்கும் உயர்ந்த சக்தி ஒருத்தவங்க இருக்காங்க. பகவான்னு அவங்க அறியப்படுறாங்க. அவங்க ரொம்ப பலசாலி அதெல்லாம் தெரியும். ஆனாலும் பகவான் கிட்ட சரணடைய மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து அசுரத்தன்மைய வந்து ரொம்ப ஜாஸ்தியா வச்சிருப்பாங்க. இவங்க வந்து பகவான் கிட்ட சரணடையவே ஒருபோதும் சரணடைய மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரே நோக்கம் எப்படி இருக்கும் அப்டின்னா,
அந்த பிரம்மன்ல கலக்கிறது, பகவானோட அந்த ஜோதியில கலக்கிறது, அது மட்டும்தான் அவங்களோட நோக்கமா இருக்கும். நம்மளை விட உயர்ந்த அதிகாரி யாருமே இல்ல. இந்த மாதிரி அவரும் வந்து ஒரு சாதாரண மனிதர், மகான் வந்து சாதாரண மனிதர். அந்த மாதிரிதான் இவங்களோட தத்துவங்கள் இதெல்லாமே இருக்கும். அதான் வந்து அவங்கள துஷ்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க பகவான். அடுத்த ஸ்லைட் போகும். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதினோ அர்ஜுனா ஆர்த்தோ ஜிஞ்ஞாச அர்த்தாதி ஞானிஷ வரதர்ஷப. இப்ப யாரு சரண்டர் ஆக மாட்டாங்க அப்படின்னு படிச்சோம், துஷ்கிருதினர். அப்ப இப்ப யாரெல்லாம் சரண்டர் ஆவாங்க அப்படின்னா, பரதர்களில் சிறந்தவனை 4 விதமான நல்லோர் எனக்கு தொண்டு புரிகின்றன. துயருற்றோர், செல்வத்தை விரும்புவோர், கேள்வியுடையோர், பூரணத்தின் அழிவை தேடுவோர் என்பவர் அவர்கள். அப்ப இவங்களை எல்லாம் என்ன சொல்றாங்க? துஷ்கிருதினர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா யார் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னாலும் சில பேர் நம்மளே சொல்லுவோம் இல்லையா, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், பகவான் எதுக்காக எனக்கு மட்டும் இந்த மாதிரி கஷ்டத்தை எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்மள அறியாமலேயே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து பகவானை நினைக்க ஆரம்பிப்போம். அப்படி இல்லாட்டா கேள்வியோடையோ, நான் எங்க இருந்து வந்தேன், என்னோட உயிர் வந்து என்னோட அந்த இறப்புக்கு அப்புறம் எங்க போகுது, அப்ப அதெல்லாம் போய் எங்க கலக்குது இப்படின்னு அவங்க சுய ஆராய்ச்சி பண்றவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பகவான் கிட்ட சரண்டர் ஆவாங்க. அப்புறம் செல்வத்தை விரும்புவோர். இப்ப வந்து செல்வத்தை விரும்புவோர் கடைசியில யார்கிட்ட தான் வருவாங்க? லட்சுமி மாதா இல்லையா? பகவான் கிட்ட தான் வருவாங்க. அவங்க வந்து முதல்ல வந்து பௌதீக இன்பத்துக்காக தான் வருவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்தி பாதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பகவான் கிட்ட சரண்டர் ஆயிருவாங்க. நம்மளுக்கே தெரியும், துருவ மகாராஜ் வந்து அவங்க ராஜ்யம் வேணும்னு தான் போய் வந்து இந்த மாதிரி தபஸ்யா எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பகவான அந்த பார்த்த அந்த க்ஷணமே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிரும், இந்த பௌதீக ஆசைகள்லாம் எப்படி இருக்கும், ஒரு கண்ணாடி சில், ஒரு உபயோகமே இல்லாத கண்ணாடி மாதிரி அந்த ஒரு சின்ன பளிங்குக்கு போய் நான் ஆசைப்பட்டுட்டேனே அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க பக்தி பாதையிலே ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப செல்வத்தை விரும்புவோர், துயருற்றோர், கேள்வியுடையோர், பூரணத்தின் அறிவை தேடுவோர். பகவான்னா யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்க, பகவானோட ராஜ்யம் எப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் வந்து அறிய விரும்புறவங்க, பகவான் கிட்ட சரணடைகிறவங்க, அவங்க எல்லாம் சுக்ருதினர்கள். ஏன்னா நம்ம பக்தி தொண்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல எந்த ஒரு உள்நோக்கமும் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ரூப கோஸ்வாமி சொன்ன மாதிரி எந்த ஒரு உள்நோக்கமுமே இல்லாம பகவான் கிட்ட முழு முழு அன்போட பகவான் கிட்ட சரணாகதியோட இருக்கிறது மட்டும்தான் பக்தி தொண்டா இருக்கும். அது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு தூய பக்தரோட தொடர்பு கொள்ளும் போது மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், பௌதீக ஆசைகளுக்காக செயல்படுறவங்க அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இருக்காது. அத நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் நம்ம வந்து இந்த பக்தி பாதைங்கிறதே நம்மளால எடுக்க முடியும். அவங்களால மட்டும்தான் நம்மளுக்கும் அந்த பௌதீகத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால பக்தருங்கிற ஸ்டேஜுக்கே வர முடியும். ஏன்னா அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாதான் அவங்களுக்கு என்ன தெரியும், பகவானோட அந்த லீலைகள், பகவானோட ரூபம், பகவான் அந்த நாமத்துல இருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஐடியாவுக்கே நம்ம வர ஆரம்பிப்போம். அப்ப இந்த மாதிரி 4 வித மக்களுக்கு தான் என்ன ஆகும், பகவான் கிட்ட சரண்டர் ஆகும். சதுர்விதா நிர்ணயமா யாரெல்லாம் கிருஷ்ண பக்தர் ஆகின்றனர்? 4 விதமான மக்கள்கள். துயருற்றோன், கேள்வியுடையோன், அர்த்த ஆர்த்தி ஜட லாபங்களை விரும்புவன், ஞானி விஷயங்களை உள்ளபடி அறிந்தவன். இவங்கதான் 4 விதமான மக்கள். இவர்கள் சுக்ருதினர்கள், பகவான் கிட்ட சரணடைகிறவங்க. ஆர்த்த கஜேந்திரன், ஆர்த்த அர்த்தாத்தி துருவன் பார்த்தோம் இல்லையா. அப்புறம் ஜிஞ்ஞாசு, அவங்க வந்து கேள்வியுடையவங்க. அவங்க வந்து அந்த 80,000 ரிஷிகளுக்கும் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கேட்டத எப்படி சுகதேவ கோஸ்வாமி சொன்னத மித்த முனிவர்களுக்கு சொல்றாங்க. அப்ப ஆர்த்த அர்த்தாதி ஜிஞ்ஞாசு, ஞானி சுகதேவ கோஸ்வாமி.
சுகதேவ கோஸ்வாமி பரிஷித் மகாராஜாவுக்கு சொல்றாங்க இல்லையா. அப்ப ஞானி இவங்கதான் சதுர்விதா பஜதேமாம், இவங்கதான் என்கிட்ட சரணடைவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு உயிர்வாளி எப்ப என்கிட்ட சரணடைவான் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்த்திருக்கோம். பகுனாம் ஜென்மனாம் வந்தே, பற்பல பிறவிகளுக்கு பின் உண்மையான அறிவுடையவன், எல்லா காரணங்களுக்கும் காரணமாக எல்லாமாக என்னை அறிந்து என்னிடம் சரணடைகின்றான். அத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவன். ஆனால் பக்தர்களுக்கோ அனன்யா சேத்ததோ சததம் யோ மாம் ஸ்மரதி நிச்சயக தர்ஷாகம் சுலப பார்த்தா நித்த யுக்தர்ஷ யோகினக. அப்ப ஒரு பக்தன் எப்படி இருக்கான் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா அந்த பக்தனுக்கு இத்தனை பிறவிகளுக்கு அப்புறம்தான் ஒரு பியூர் அசோசியேஷன் கிடைக்கும். அந்த அசோசியேஷன்ல இருந்து பக்தி பயிற்சி பண்ணா மட்டும்தான் அவன் பகவான் கிட்ட சரண்டர் ஆவான். சரண்டர் அந்த நிலைக்கு வர்றவனுக்கும் எத்தனையோ பிறவிகளுக்கு அப்புறம் தான் அது கிடைக்கும். ஏன்னா எப்படி இருப்போம் அந்த பௌதீகத்துல, இந்த ஜட இயற்கையோட முக்குணத்துல நம்ம இருப்போம். அந்த சக்தியை வெல்லவே முடியாது. அப்ப பகவான் கிட்ட சரண்டர் ஆறவங்களால மட்டும்தான் அதை நம்ம வெல்ல முடியும். ஏன்னா அந்த உயிர்வாளி யாரு? பகவானோட ஒரு அம்சம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா. அப்ப அந்த அம்சம் நம்ம புரிஞ்சுக்கணும், எப்படி பகவான் இதயத்துல பரமாத்மாவா இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு பகவான் கிட்ட சரண்டர் ஆகுறோம். எய்த் சாப்டர்க்குள்ளே போயிருவோம். இதெல்லாம் பகவான் இதுக்கு முந்தின அந்த ஸ்லோகங்கள்ல இருந்து நம்மளுக்கு கோட் பண்றாங்க. யார் ஒருத்தவங்க வாழ்க்கையோட இறுதி அந்த பூரணத்தை அந்த கடைசி காலத்துல இந்த மாதிரி, ஏன்னா ஜட உடலோட 6 விஷயங்கள் என்ன, நம்ம இந்த ஜட இயற்கையில வந்துடணும். அந்த ஜடமாவே தான் நம்ம நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோம். சில நேரங்கள்ல தான் என்ன பண்றோம், பகவானோட கனெக்ஷன் ஆயிரும். அதனால பகவான் நம்மள நடுத்தர சக்தியா நம்மள படைச்சிருக்காங்க. திரும்ப அந்த நடுத்தர சக்தியா இருந்து இந்த உயிர்வாளியா இருந்து நம்ம என்ன பண்றோம், நம்மளோட கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு யாகம் பண்றோம். அந்த யாகங்களின் பலனா மழை வருது. மழை மூலமா தானியங்கள் பெருகுது. அந்த தானியத்தை சாப்பிடும் போது திரும்ப நம்ம ஒருத்தரோட வயிற்றுக்குள்ள போய் விந்துவா உருவாகி அது ஒரு தாயோட கர்ப்பத்துக்கு போய் அந்த ஜடவுடன் அந்தந்த கர்மாக்களுக்கு ஏத்த மாதிரி இப்படிதான் உயிர்வாளியோட அந்த உன்னத இது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த மாதிரிதான் வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பிரம்மன் பரபிரம்மத்திட்ட இருந்து ரொம்ப ரொம்ப வேறுபட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பகவான் எப்போதும் மாறிக்கிட்டே இருக்கிற இந்த பௌதீக இயற்கையை அதிபூத அப்படின்னு சொல்றோம். அப்புறம் பகவானோட விஸ்வரூப தரிசனம் அதை அதிதெய்வ அப்படின்னு சொல்றோம். அந்த ஜட உடல் எடுத்திருக்காங்க இல்லையா, அவங்களோட அந்த மாற்றங்கள் என்னென்ன இருக்கும், நம்ம பிறப்போம், கொஞ்சம் வளர ஆரம்பிப்போம், அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துகிட்டே இருப்போம், அப்புறம் இனவிருத்தி பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் திரும்ப வயசாகும், அப்படியே டல்லாகும், அப்புறம் மறைஞ்சிருவோம். இதுதான் ஒரு பௌதீகமான ஒரு உயிர்வாளியோட 6 நிலைகள். பிறக்கிறது, வளர்றது, கொஞ்ச காலம் இருக்கிறது, அப்புறம் இனப்பெருக்கம் செய்யறது, அப்புறம் திரும்ப தளர்ந்து போய் திரும்ப மறைகிறது. அந்த மாதிரி இதுதான் இயற்கை. இது மாற்றத்துக்கு உட்பட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா. அதனாலதான் அது என்ன பண்றாங்க, அதிபூத அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பகவானோட விஸ்வரூபத்தை அதி தெய்வத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதி தெய்வத. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு, ஒரு ஆத்மாவோட செயல் என்ன, ஆத்மாவோட செயல் பரமாத்மாவுக்கு தொண்டாற்றுவது. அந்த பகவான் எங்க இருக்காங்க, ஒவ்வொரு இதயத்துக்குள்ளேயும் சாட்சியா உட்கார்ந்துருப்பாங்க. சாட்சி பறவை நம்ம படிப்போம் இல்லையா, 2 பறவைகள் உட்கார்ந்துருக்கும் ஒரு மரத்தோட கிளையில. அந்த சாட்சி பறவை என்ன பண்ணும், அந்த ஆத்மாவை பார்த்துக்கிட்டே இன்னொரு பறவைய பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த பறவையோட கவனம் எப்ப திரும்பும்னு அந்த பறவை பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்படி நம்ம அந்த உதாரணம் நிறைய இடத்துல பிரபுபாத் சொல்லுவாங்க இல்லையா. அப்ப இங்கேயும் அதுதான் சொல்றாங்க. ஆத்மா செயல்களுக்கு சாட்சியாகவும்
அதன் பலதரப்பட்ட உணர்வுகளுக்கு ஆதாரமாகவும் விளங்குகின்றார். பகவான் எப்படி இருக்காங்களாம்? நம்மளோட இதயத்துக்குள்ள பரமாத்மாவா இருந்துகிட்டு நம்மளோட செயல்களுக்கெல்லாம் சாட்சியா இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு எத்தனையோ விதமான உணர்வுகள் இருக்கு இல்லையா? ஏன்னா ஜடத்தோட நம்ம தொடர்பு பட்டிருக்கோம். இது எல்லாத்துக்கும் அவங்க ஆதாரமா இருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஒரு அனுபவிக்கணும் அப்படிங்கிற உணர்வு வந்தா அதுக்கும் பகவான் என்ன பண்ணி சாங்ஷன் ஆகி அதுக்கும் சாட்சியா இருக்காங்க. அப்ப நம்ம எந்த செயல்கள் செஞ்சாலும் பகவான் வந்து அதுக்கு சாட்சியா இருக்கிறாங்க. ஆனா பகவான் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க இல்லையா? ஆனா ஒரு தூய பக்தன் வந்து இத புரிஞ்சுகிட்டு பரமாத்மா ரூபம் வந்து நம்ம அணுகவே முடியாத ரூபம். அதை எப்படிதான் ஒரு ஆன்மீகவாதி அணுகணும் அப்படின்னா பகவானை வந்து தியானம் பண்ணணும். பக்தி யோகத்து மூலமா தியானம் பண்ணா மட்டும்தான் பகவானோட லோகத்துக்கு போக முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? கடயோகம் பார்த்தோம், கர்ம யோகம் பார்த்தோம், இத்தனையோ அஷ்டாங்க யோகம் பார்த்தோம். அஷ்டாங்க யோகமும் எதுதான்? ஒரு பக்தியோட ஒரு ஏணிப்படிதான். ஆனா அது பகவான போய் சேருதா, பரமாத்மாவை போய் அடையுதா அப்படின்னா அதுலயும் டவுட் தான். அவங்க பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே வீழ்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. கொஞ்ச காலம் பயிற்சி செஞ்சவங்க எப்படி வீழுவாங்க? நீண்ட காலம் பயிற்சி செஞ்சவங்க எப்படி வீழுவாங்க? அப்படிலாம் நம்ம படிச்சோம். கடைசியில அவங்க பரமாத்மாவை உணராமலேயே அந்த அந்த பிறப்பை வந்து முடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய பெரிய யோகிகளா இருந்தா கூட, ஞானிகளா இருந்தா கூட பகவானின் இந்த நிலையை உணர்வது மிகவும் அரிது அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம வந்து பிராக்டிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்பயும் கிருஷ்ண உணர்வுலயே இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து இந்த உடம்பை விட்டு வெளியே போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அது பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருக்கதான் என்ன ஆகும்? இந்த கடைசி சனத்துல கூட பகவானோட ஞாபகம் வந்து வர ஆரம்பிக்கும். ஏன்னா பகவான் தான் ரொம்ப தூய்மையானவங்க, தூய்மைக்கெல்லாம் தூய்மையானவங்க எல்லாம் படிக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த ஸ்மரணம் எங்க இருந்து கிடைக்கும்? பக்தி தொண்டு மூலமா தான் கிடைக்கும். அப்ப பக்தி தொண்டுனா என்ன? பகவானே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா? என்னையே பிராக்டிஸ் பண்ணு. ஓம்ங்கிற ஓம்காரம் கூட என்னோட உருவுல இருந்து வந்ததுதான் அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா? அப்ப அந்த ஓம்காரம் எங்கேயும் அடங்கி இருக்குன்னு சொல்றாங்க பகவான் அப்படின்னா, என்னோட ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்படி சொல்றதுல கூட ஓம்காரம் இருக்கு. நீ சதா சர்வ காலமும் என்னையே தியானம் பண்ணி இதை தொடர்ந்து ஜபிக்கவும் அப்படின்னு சொல்றாங்க. இது யாருக்கானது? ஒரு பக்தர்களுக்கானது. விரலாத மனதுடன் அவங்க வந்து திரும்ப 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 என் மனம் வந்து போய்க்கிட்டேதான் இருக்கும். கட்டுக்கடங்காதது. வீசும் காற்றை கூட கட்டுப்படுத்தி விடலாம், மனதை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு படிச்சோம் இல்லையா? அப்ப அந்த மனசை வந்து என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணணும். அது கூட நம்ம வந்து ரதத்தை வச்சு படிச்சோம் இல்லையா? ஒரு குதிரை வண்டி, அந்த குதிரை வண்டியில் பூட்டப்பட்ட குதிரைகள் வந்து புலன்கள். நம்ம வந்து அதுல ஆத்மா, அதுல பயணிக்கிற பயணி. அப்ப அந்த புலன்களுக்கு ஒரு கடிவாளம், கயிறு போட்டு எப்படி வந்து நம்ம கட்டுப்படுத்துவோமோ, அத மாரி நம்ம என்ன பண்ணணும்? இந்த மனச வந்து கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப அது வெளிய போக போக, இது உன்னோட டியூட்டி இது கிடையாது. நீ ஒரு ஆன்மீக ஆத்மா. பயிற்சி செய்ன்னு சொல்லி நம்ம பெறலாத மனதோட பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் பகவானோட பக்தி தொண்டில நம்மளால ஈடுபட முடியும். அப்படி ஈடுபடுறவனாலதான் நம்ம எங்க போக முடியும்? பகவானோட அந்த நித்தியமான லோகத்துக்கு போக முடியும். ஜட உலகம் துன்பமயமானது. 8.15 கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 பாயிண்ட் இருக்கு. அதை நம்ம பார்த்துருவோம். அனன்யா சேதோ சததம் யோமா ஸ்மரதி நித்யயஷ தஷ்யாகம் சுலபம் பார்த்த நித்திய யுக்தஷ்ய யோகினக. அப்ப பிறலாத மனதோட யார் ஒருத்தவங்க என்னை வந்து வழிபடுறாங்களோ அவங்கதான் வந்து பக்தி தொண்டில இடையராது ஈடுபடுறாங்களோ அவங்கதான் என்ன பண்றாங்க? என்னோட லோகத்தை வந்து அடையிறாங்க.
அப்ப 4 விதமானவங்க. யாரு சரண்டர் ஆவாங்க, யாரு சரண்டர் ஆக மாட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா, கலப்படம் இல்லாத தூய்மையான பக்தி தான் என்ன பண்ணும்? பகவானோட அந்த லோகத்துக்கு நம்மளுக்கு வழிவகுக்கும். மித்த மாரி இந்த ஞான யோகம், கர்ம யோகம், கடயோகம்லாம் பண்ணனா, நம்ம என்ன போவோம்? சொர்க்க லோகங்களுக்கு போவோம். அங்க பகவானோட அ அந்த பகவானோட உருவத்திலிருந்து வர்ற அந்த பிரம்ம ஜோதியில கலந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? திரும்ப அந்த புண்ணியங்கள்லாம் திருந்த உடனே கீழ தான் வருவோம். அப்ப இந்த மாரி பௌதீக பந்தத்திலிருந்து முக்தி அடையணும் அப்டின்னா, அந்த ஒரு பக்தன் எப்படி இருக்கணும் அப்டின்னா, பௌதீக பந்தத்துல எதுலயுமே இச்சையே வைக்காம, அவன் வந்து பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருந்தா மட்டும் தான் பகவானோட ரூபத்துல அது வந்து ராமரா இருக்கலாம், கிருஷ்ணரா இருக்கலாம், நரசிம்மர் எத்தனையோ அவதாரங்கள் பகவானோட எக்ஸ்பான்ஷன் இருக்குது. அவங்க அவங்களுக்கு புடிச்ச மாரி அவங்களோட மனச வந்து அந்த ரூபத்தின் மேல வச்சு அவங்க வந்து தியானம் பண்ணலாம். பக்தி பாதைய வந்து தியானம் பண்ணலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்மளோட நாக்கு, காது, மனசு இந்த 3யும் வந்து என்கேஜ் பண்ணணும். நாக்கு வந்து பகவானோட நாமத்த சொல்லுது. காது அத கேக்குது. மனசு பகவானோட ரூபத்த வந்து தியானம் பண்ணும். இந்த 3 புலன்களையும் நம்ம வந்து திரும்ப திரும்ப அந்த பகவானோட நாமத்த சொல்லி சொல்லி பிராக்டிஸ் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த 3 புலன்களும் கட்டுப்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு பிரபுபாத் சொன்னாங்க. நாக்கு, மனம், காது. கா ஏன்னா நம்ம சொல்றது நம்ம காதுக்கு கேட்கணும்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஒரு சாண்ட் பண்ணும்போது, நம்ம நாக்கு சொல்றது நம்ம காதுக்கு கேட்கணும். அப்ப இந்த 3 புலன்களும் பகவானோட நாமத்த சொல்றதுல என்கேஜ் ஆகணும். அப்படி என்கேஜ் ஆகி ஒருத்தன் வந்து பக்தி பாதைய பிராக்டிஸ் பண்ணும்போது, பகவான் என்ன செய்றாங்க? ததாமி புத்தி யோகம் தம். அந்த பக்தனுக்கு தேவையான புத்திய பகவானே குடுக்குறாங்க இல்லையா? ஏன்னா, அது மூலமா தான் அந்த பக்தன் என்ன பண்ண முடியும்? பகவானோட அந்த ஆன்மீக லோகத்துக்கு வந்து போக முடியும். அதனால பகவான் என்ன சொல்லிட்டாங்க? "ததாமி புத்தி யோகம் தம்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே நேரம் ஒரு தூய பக்தன் வந்து எப்படி இருப்பான்? எந்நேரமும் பகவான ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இடைவிடாம பகவான ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்பேற்பட்ட பக்தனுக்கு தான் பகவான் வந்து இந்த மாரி ஒரு கருணையை வந்து குடுப்பாங்க. ஏன்னா, ஒரு பக்தன் வந்து எங்க இருக்கான் அப்படின்னா, அவன் பண்ற பக்தி தொண்டு மூலமா எந்த இடத்துல, எந்த சூழ்நிலையில, என்ன ஒரு கஷ்டமான நிலையில இருந்தா கூட, அவன் பண்ற பக்தி தொண்டுனால அந்த இடமே என்னவா ஆயிரும்? பிருந்தாவனமா ஆயிரும். அப்ப பிருந்தாவனம்னா, அவன் எங்க ஒரு பக்தன் வந்து பக்தி தொண்டு பண்றானோ, அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா பகவான் வந்துருவாங்க இல்லையா? எங்க உட்கார்ந்து அமைதியா சான் பண்றோம், இல்ல பகவான வந்து வொர்ஷிப் பண்ணிட்டு இருக்கோம், இல்ல பகவத்கீதை, பாகவதம் படிக்கிறோம் அப்படின்னா, பகவான் பத்தி எங்க பேசுறோம்னா, அந்த இடத்துல பகவான் வந்துர்றாங்க. அப்ப எங்கெல்லாம் பகவான் இருக்காங்களோ, அந்த இடம்லாம் விருந்தாவனம். அப்ப தூய பக்தனுக்கு வந்து ஸ்மரணம் வந்து எப்படி இருக்கும்? சதா சர்வ காலமும் பகவான பத்தின ஸ்மரணமா இருக்கும். அப்படி அவன் வந்து ஸ்மரணம் பண்ற எந்த இடம், எந்த நேரம், எந்த காலம் எல்லாமே வந்து எதுதான்? அந்த இடம் விருந்தாவன். ஏன்னா, அவன் வந்து இப்ப வந்து பகவானோட ஸ்மரணையில இருக்கான். அதான் சொல்றாங்க. சததம் கீர்த்தயந்தோமா. சதா சர்வ காலம், நித்திய அந்த மாரி வார்த்தையெல்லாம் எதுக்கு அப்டின்னா, அ ஒரு பக்தன் வந்து அந்த மாரி தான் வந்து பக்தி தொண்டு பண்ணுவான். இடையறாமல் பக்தி பயிற்சி பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மாமுபேத்ய புனர்ஜென்ம துகாலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மனக சம்ஷித்யம் பரமாம் கதா. அப்ப பக்தியில் யோகிகளான மகாத்மாக்கள் என்னை அடைந்த பிறகு முற்றிலும் துன்பம் நிறைந்த இந்த தற்காலிகமான உலகத்திற்கு திரும்பி வருவதே இல்லை. அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விட்டனர். அப்ப அப்படி பிராக்டிஸ் பண்றவன் எங்க போறான்? பகவானோட கோலோக விருந்தாவனத்துக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு இந்த தற்காலிகமான ஜட உலகத்துல பிறப்பு, இறப்பு, நோய், முதுமை இந்த நிறைஞ்சிருக்க இந்த இடத்துக்கு வரவே மாட்டாங்க. ஏன்னா பரம பரம லோகத்த வந்து அடைஞ்சிருவாங்க. அதுக்குதான் வேத இலக்கியங்கள்ல எல்லாம் இந்த பகவானோட லோகத்துக்கு என்ன சொல்றாங்க? வேற வேற பேர்கள் வந்து சொல்றாங்க. பரமகதி, அவ்யக்த கதி, அக்ஷரம் இப்படிலாம் சொல்லி அவங்க வந்து பகவானோட கோலோக விருந்தாவனத்துக்கு சொல்றாங்க.
அப்ப இந்த உலகத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா இத வர்ணிக்கவே முடியாதாம். ஏன்னா இந்த பௌதீகமான இந்த கண்களுக்கு புலப்படாது, நம்மளோட அறிவுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பக்தன் எப்படி இருப்பான் அப்படின்னா பகவான் பகவான் கிட்ட உறவு கொள்றது, அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது. கிருஷ்ணர் அது உறவு, கிருஷ்ணர் இந்த ரெண்டும் தவிர்த்து அவங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும் ஜட உலகம் துன்பமயமானது அப்படின்னு தெரியும். உதாரணம் சுதாமா, குச்சேலர். குச்சேலருக்கு பகவானையே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு பகவானோட அந்த இதுல முங்கி போயிருவாங்க. ஆனா குச்சேலரோட ஒய்ஃப் எதுக்காக அனுப்புனாங்க? உங்களோட நண்பர்கிட்ட போய் நீங்க தேவையானதை கேட்டு பெற்று வாங்க அப்படிம்பாங்க. ஆனா அவருக்கு அந்த ஞாபகங்கள் எதுவுமே இருக்காது. வாழ்க்கைக்கான பாடம். தூய பக்தராவதன் மூலம் ஒருவரால் எளிதாக பகவான் கிருஷ்ணரின் கருணையை பெற இயலும். அதான் ததாமி புத்தி யோகம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதான் யாரெல்லாம் கிருஷ்ணரிடம் சரணடைவதில்லை, யாரெல்லாம் கிருஷ்ணரிடம் சரணடைவர் ஜட உலகம் துன்பமயமானது. பற்பல பிறவிகளுக்கு பின்னே ஒருத்தர் பகவானை சரணடைகிறார், ஞானிகள் கூட. ஹரே கிருஷ்ணா. அப்ப எப்படி நான் கொஞ்சம் இதை பார்த்துருவோம். இப்ப கிருஷ்ணரோட அந்த ரூபத்துல நம்ம மனசை ஐக்கியம் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஐக்கியம் பண்ணா மட்டும்தான் பகவான் அவங்களோட சாங்ஷனை அந்த தனிப்பட்ட அந்த தூய பக்தனுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த பக்தியை பயிற்சி பண்ணும் போது நம்மளுக்கு 5 விதமான நிலைகள் இருக்கு. சாந்த பக்தர், தாஷ்ய பக்தர், சக்கிய பக்தர், வாத்சல்யம், மாதுரியம், அந்த பாவங்கள் இருக்கு இல்லையா? அப்ப அதுல ஏதாவது ஒண்ணு, இதெல்லாம் எப்ப வரும்? ரொம்ப ரொம்ப பியூரிஃபை ஆன பிறகு இந்த பகவான் மேல அன்பு வைக்கிறதுலயே இத்தனை 5 விதமான நிலைகள் இருக்கு. அந்த 5ல ஒன்ன நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கும் ஒவ்வொரு உதாரணங்கள் இருக்கு இல்லையா? சாக்கியபத்தர்னா அர்ஜுனா எப்படி பகவான் கூட பழகினாங்க, எப்படி பகவானை ஸ்மரணம் பண்ணாங்க, அத நம்ம அவங்களோட ஃபுட் பிரிண்ட ஃபாலோ பண்றது. தாஷ்ய பக்தர், அப்ப ஹனுமான் என்ன பண்ணாங்க, பகவானுக்கு எப்படி சேவை பண்ணாங்க, எப்படி அவங்களோட ஸ்மரணம் இருந்தது. இந்த மாதிரி 5 வித பாவங்களையும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த பக்தி யோகிகள் நம்ம பயிற்சி பண்ணி அந்த பக்தியிலேயே பாவத்துக்கு போகும்போது இந்த பாவங்களை நம்ம எடுத்துக்கலாம். வாட்சல்யம், எனக்கு யசோதா மாதா பிடிக்கும், யசோதா மாதா மாதிரி நான் கிருஷ்ணரை நினைப்பேன் அப்படின்னா அந்த உயர்ந்த தளத்துக்கு போக முடியும். அப்படின்னா அதுக்கு முன்னாடி இத்தனை பயிற்சிகள் பகவான் கிட்ட சரணம் நிர்குணவா எந்த ஒரு, ஏன்னா பகவான் நிர்குணா, எந்த குணங்களுக்கும் உட்பட்டவர் அல்ல, இந்த ஜட இயற்கைக்கு இந்த களங்கங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அப்ப இந்த ஜட இயற்கைக்கும் அந்த குணங்களுக்கும் அப்பாற்பட்டு, ஏன்னா இது திரும்ப நம்மளை பந்தப்படுத்திடும் அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுட்டு 24 மணி நேரமும் பகவானோட ஸ்மரணையிலே இருக்கிற நம்ம பயிற்சி பண்ணி இந்த பாவ பக்திக்கு போகும்போது நம்மளுக்கு இத்தனை 5 விதமான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த பாவ பக்திக்கு போகும்போது நம்மளோட ஸ்மரணம் எப்படி இருக்கணும், யார ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. பக்தியில் யோகிகளான மகாத்மாக்கள் என்னை அடைந்த பிறகு முற்றிலும் துன்பம் நிறைந்த இந்த தற்காலிகமான உலகத்திற்கு திரும்பி வருவதே இல்லை, ஏனெனில் அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விட்டனர். ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி போன அத்தியாயத்துல பார்த்தோம் இல்லையா, அஷ்டாங்க யோகம் அதெல்லாம் பார்த்தோம். அப்படி அந்த யோகத்தெல்லாம் பயிற்சி பண்ணா கூட என்ன ஆகும் அப்படின்னா அது வீழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்ப அந்த அதெல்லாம் கூட வேண்டாம், அதெல்லாம் விட எளிதான வழி நான் பக்திக்கு கட்டுப்பட்டவன். ஏன்னா பக்தனுக்கு பக்தன் எங்க இருக்கானோ அந்த இடத்துல நான் இருப்பேன்னு பகவானும் சொல்லிட்டாங்க. பக்தனுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேனும் பகவான் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த பக்தி பாதை மட்டும்தான் நிலையானது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்.
ஏன்னா மித்த மித்த பாதைகள்ல போனோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப உயர் கிரகங்களுக்கு போய் திரும்ப கீழே இறங்குறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு படிக்கிறோம். ஏன்னா பிரம்மாவுக்கே என்னதுன்னு சொல்லிட்டாங்க, அவங்களும் இந்த பௌதிக பந்தத்துக்கு உட்பட்டவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து எடுத்துக்காட்டா பகவத்கீதை 8ல 8.16 இருக்கும் பாருங்க. பலதேவ வித்யா பூஷணர் வந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜட உலகம் அளிக்கப்படும் போது இடையறாது கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ள பிரம்மாவும் அவரது பக்தர்களும் ஆன்மீக உலகிற்கு மாற்றப்படுகின்றனர். பிரம்மனுக்கும் அந்த மாற்றங்கள் உண்டு. ஆனா பிரம்மா யாரு? பகவானோட அந்த சேவையில ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அப்படியே வந்து கொஞ்ச நாள் தங்கி திரும்ப அந்த அதுக்கு அடுத்த ஸ்லோகால இதை விட டீப்பா இருக்கும். பூத்வா பூத்வா பிரளியதே. அப்ப அந்த ஜீவாத்மாக்கள், ஏன்னா அந்த படைப்பின் ஆதாரம் யாரு? பிரம்மன். அந்த பிரம்மாவுக்கும் இந்த மாதிரி மாற்றங்கள் உண்டு. அந்த பிரம்ம நிலையில சில பேர் பிரம்மாவை விரும்பி பிரம்மலோகத்துக்கு பிரம்மாவுக்கான அந்த யாகங்கள்லாம் வளர்த்து பிரம்மலோகத்தை போய் அடைவாங்க. அப்ப பிரம்மன் அவங்க வந்து அழிக்கப்படும் போது அந்த ஆத்மாக்களும் பிரம்மலோகத்துல இருந்தவங்களும் பிரம்மா கூடயே தங்கி அவங்களும் என்ன பண்ணுவாங்களாம், பக்தியை பயிற்சி பண்ணி பகவானோட லோகத்துக்கு போவாங்க. ஏன்னா எதுக்காக? அவங்க உடனடியா அவங்களுக்கு ஏற்றம். ஏன்னா பகவானோட நேரடியான சேவகர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப தேவர்கள், பிரம்மா, சிவன் உட்பட எல்லோரும் பகவானுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து பிரம்மா வந்து நேரடியான சேவையில் ஈடுபட்டுள்ளதால் அவங்களுக்கு ஆன்மீக கிரகங்கள் உடனடியாக அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பிரம்மாவோட ஒரு பகல் ஒரு இரவு அது கொடுத்திருக்காங்க இந்த 8th சாப்டர்ல தான். மனித கணக்கின்படி 1000 யுகங்களை கொண்ட காலம் பிரம்மாவின் ஒரு பகலாகும். அவரது இரவின் காலமும் அது போன்று நீண்டதே. அப்ப இதெல்லாம் பௌதீகத்துக்கு இந்த பௌதீக பிரபஞ்சம் நம்மளோட கால அளவுகளை வச்சு நம்மளால நிர்ணயம் பண்ணவே முடியாது. இதை என்ன சொல்றாங்க? கல்பம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த கல்பம்ங்கிறது பிரம்மாவோட ஒரு பகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம், 4 யுகங்களும் 1000 முறை 1000 டைம் 1000 டைம்ஸ் வந்து சுத்தி வந்தாதான் பிரம்மாவோட ஒரு பகல். அதே அதுதான் இரவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பிரம்மாவோட வாழ்நாள்னு சொல்லி எவ்வளவு அப்படின்னா பூலோக கணக்கின்படி 1 10 100 1000 10 லட்சம் 10 லட்சம் கோடி 3 கோடியே 11,04,000 கோடி வருடங்கள் ஆகும். இதுதான் பிரம்மாவின் ஆயுள் காலம் பூலோக கணக்கின்படி. அதுவும் இப்படிதான் பகவத்கீதையில பிரபுபாத் வந்து பர்பட் கொடுத்திருக்காங்க. பேஜ் நம்பர் 455 பகவத்கீதையில. பிரம்மாவும் அவரது படைப்பும் பௌதீக பிரபஞ்சத்தின் பௌதிகள் என்பதால் அவை எப்போதும் மாற்றத்திற்கு உட்பட்டவை. அப்ப பிரம்மலோகம், பிரம்மா அவங்களோட படைப்பு இந்த மொத்த அந்த பௌதிக பிரபஞ்சத்தோட பகுதிகள் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டவைதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரம்மா உட்பட எல்லாத்துக்கும் என்னதுதான்? பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதி எல்லாமே இருக்கு. ஆனா பிரம்மா என்ன பண்றாங்க? பகவானோட நேரடி தொண்டுல ஈடுபட்டு இருக்கிறதுனால பிரம்மாக்கும் சரி பிரம்ம லோகத்துல இருக்கவங்களுக்கும் உடனடியா முக்தி கிடைக்குது. அவங்களும் என்ன பண்ணுவாங்க? திரும்ப அவங்களுக்கு பக்தி அந்த உயர் கிரகங்களுக்கு போய் அவங்க பக்திய பயிற்சி பண்ணா மட்டும்தான் ஆன்மீக லோகத்துக்கு போக முடியும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? திரும்ப கீழே இறங்கி வந்துருவாங்க. பூத்வா பூத்வா பிரளியதே. தோன்றி மறையும் இந்த ஜடத்திற்கு அப்பால் நித்தியமானதும் திவ்யமானதுமான மற்றொரு தோன்றாத இயற்கை உள்ளது. அது பரமமானது என்றும் அழிவடையாதது. இவ்வுலகில் உள்ள அனைத்தும் அழிவடையும் போதும் அப்பகுதி அழிவதில்லை. அப்ப பகவானோட இருப்பிடம் வந்து எப்படி இருக்கும்? அந்த சிந்தாமணி தாமம் எப்படி இருக்கும்னா எல்லா விருப்பங்களையும் பூர்த்தி செய்யற இடமா இருக்கும். நிறைய வந்து அங்க சுரபி பசுக்கள் இருக்கும்.
அப்புறம் வந்து ஆயிரக்கணக்கான லட்சுமிகள் வந்து பகவானுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கதான் எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர். பகவான் வந்து புல்லாங்குழல ஊதிட்டு வேணும் வேணும் குவனந்த மரவிந்த தலாய தாட்சம் அப்படின்னு படிப்போம் இல்லையா? அப்பேற்பட்ட பகவானோட ரூபத்தை வந்து வர்ணனை பண்ணியிருக்காங்க. அப்படி வந்து பகவான் அந்த மஞ்சள் கலர்ல ட்ரெஸ் உடுத்திட்டு கழுத்துல வந்து மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு தலையில மயில் பீலி வச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்களோட அந்த ரூபம் தான் வந்து மூல ரூபம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து தூய பக்தி பயிற்சி பண்ணிட்டு இருக்க நம்ம வந்து பகவானோட இந்த ரூப பகவானோட அந்த திவ்யமான அந்த தாமரை இதழ்கள், மேனி, அப்புறம் வந்து மேகத்தை போல அந்த நிறம், இதைத்தான் வந்து நம்ம வந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் மூல ரூபம். ஏன்னா அந்த பகவானோட அந்த கோலோக பிருந்தாவனம் தான் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகவானோட அந்த உன்னத இருப்பிடத்தை போயிட்டோம்னா நம்ம திரும்பி இந்த லோகத்துக்கு வர்றதே கிடையாது, வர தேவையில்லை. பகவானோட சேவையில நித்தியமா பகவான் கூட வாழ ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரிலும் சிறந்தவரான பரம புருஷ பகவானை களங்கமற்ற பக்தியினால் அடைய முடியும். அவர் தனது இருப்பிடத்தில் வசிக்கும் போதும் எங்கும் நிறைந்தவராக உள்ளார். மேலும் அனைத்தும் அவரிலும் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா பகவானோட ராஜ்யத்தை வந்து அடையணும் அப்படின்னா பக்தி தொண்டு மட்டும்தான் அடைய முடியும். பக்தி தொண்டுனால மட்டும்தான் அடைய முடியும் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன பண்ணாங்க அப்படின்னா பகவான் வந்து நித்யோ நித்யானா சேதன சேதனானா. ஏன்னா நம்மளோட ஆத்மா வந்து எப்படி இருக்கும்னு படிச்சோம். ரொம்ப ரொம்ப நுண்ணிய பகுதி அப்படின்னு படிச்சோம். 1/1000 ஒரு ஒரு ஹேர்ல அந்த நுனியில இருக்கிற அந்த நுனியில எப்படி இருக்கோ அதை விட சிறுசு அப்படின்னு படிச்சோம். அப்ப அந்த மாதிரி ஒரு ஆத்மாக்குள்ளேயும் பகவான் என்ன பண்றாங்க, அவங்க பரமாத்மாவா போய் இருக்காங்க அப்படின்னு படிச்சோம். நுண்ணியதுக்குள்ளேயும் நுண்ணியதா போய் இருப்பாங்க, பெரியவற்றிலும் பெரியதா கூட இருப்பாங்க. அப்ப பகவான் வந்து எங்கும் நிறைந்திருப்பார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இது எல்லாம் அறிஞ்சுக்கிட்டவங்க யாரும் குழப்பம் அடைவது கிடையாது. ஏன்னா அந்த பகவத்கீதை யாருக்கு தான் புரியும் அப்படின்னா ஒரு பக்தனுக்கு தான் புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கணும் நமது பக்தி, அனாசக்திய விஷயம் அப்படின்னு படிப்போம் இல்லையா? ரூப கோஸ்வாமியோட எந்த ஒரு பற்றும் இல்லாம எல்லா செயலையும் பகவானுக்காக துறந்து நம்ம எப்படி வந்து யோக யுக்தா உறுதியா இந்த யோகம் இந்த பக்தி பாதையில நான் பயிற்சி பண்றேன், யுக்த வைராக்கியமா இருந்து பகவான் கிட்ட வந்து நம்ம மனசை வந்து ஐக்கியப்படுத்தணும். எந்த ஒரு சஞ்சலங்களும் இல்லாம நம்மளோட பக்தி தொண்டை நம்ம வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஏன்னா நம்மளோட வாழ்க்கை திறமை அடுத்து பகவான் 8ல லாஸ்ட் ஸ்லோகால கொடுக்குறாங்க. ஒரு மனிதன் வந்து பிறக்கிறான் அப்படின்னா 5 வயதுல என்ன பண்றோம் அப்படின்னா 5ல இருந்து 20 வயசு வரையிலும் ஒரு குரு கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிடறோம். அப்ப அந்த குரு கிட்ட போய் நம்ம வந்து எண்ணங்களை எதை கத்துக்கிறோம், வேதங்களை பூரா கத்துக்கிறோம். அப்ப வேதங்களை கத்துக்கிட்டு அதுபடி வாழும் போது நம்ம வந்து குணத்துல வந்து ரொம்ப ரொம்ப பக்குவமானவங்களா ஆயிடுறோம். திரும்ப அந்த வேத கல்வியெல்லாம் கத்துக்கிட்டு ஒரு ஆன்மீக குரு கிட்ட கத்துக்கிட்டு அவன் வந்து 20 வயசு ஆகி அடுத்து என்ன ஸ்டேஜுக்கு போவான்? ஒண்ணு வந்து குடும்ப வாழ்க்கைக்குள்ள கிரகஸ்தனா வருவான், கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா அவன் வந்து பிரம்மச்சரியாவே தொடர்றதுக்கும் வேதங்கள் வந்து அனுமதிச்சிருக்கு. அப்ப கிரகஸ்தனா இருக்கும் போது நம்ம என்ன செய்யறோம், ஒரு கிரகஸ்தனோட கடமை, ஒரு உயிர்வாளியோட கடமை வந்து பல பல யாகங்களை செய்யறது, தானங்களை கொடுக்கறது. அந்த யாகங்கள் கொடுக்கறது, தானங்கள் பண்றதுக்கும் முக்குணங்கள் என்ன குணத்துல வந்து நம்ம தானம் தர்மம் கொடுக்கிறோம் அதை சார்ந்துதான் இருக்குது. சத்துவ குணத்துல, ரஜோ குணத்துல, தமோ குணத்திலையும் செய்யப்படுற தானங்களுக்கு ஏத்த பலன்கள் வந்து இருக்கு. அப்ப நம்ம இதெல்லாம் தொடர்ந்துதான் பக்தி பாதை, அந்த பலன்கள் மேல பற்று வைக்காத ஒரு பக்தி தொண்டை தான் நம்ம வந்து எடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி யாகங்கள் ரஜோ குணம் தமோ குணத்துல கொடுத்து அதனால வர்ற பலன்ல வந்து பற்று வச்சா திரும்ப என்னதான் பண்ண போறோம், சுவர்க்க லோகங்களுக்கு போய் இல்லாட்டினா பகவானோட பிரம்ம ஜோதியில ஐக்கியமாயி திரும்ப கீழே இறங்குவோம். அப்போ ஒரு பக்தன் தூய்மையான பக்தனோடது எப்படி இருக்கணும்,
ஒரு ஆன்மீக குரு கிட்ட சரணடைஞ்சு அவங்க என்ன வழிய பின்பற்றாங்களோ, எதை எதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணுமோ அதை ஃபாலோ பண்ணி மகானோட இந்த பூரணமான அந்த ஞானத்தோட ரூபம் என்ன, அப்ப நான் எதை தியானம் பண்ணணும், நம்ம கூட படிச்சோம் இல்லையா, பகவானோட கிருஷ்ணாவோட ரூபமே நித்தியமான மூல ரூபம். அதன் மேலதான் நம்ம வந்து பற்று வைக்கணும். ஒரு ஆன்மீகவாதி முதல்ல பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா அவங்க என்னதான் வந்து அவங்க வந்து தியானம் பண்றாங்களாம். நம்ம வந்து தூய பக்தர்கள் அந்த தியானத்தை எடுத்துக்க கூடாது. கிருஷ்ணா மூல ரூபத்தை மட்டும்தான் நம்ம வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பகவான் வந்து எங்க இருப்பாங்க, நம்மளோட இதயத்துக்குள்ள பரமாத்மாவா இருக்காங்க. ஏன்னா இந்த உலகம் வந்து மாற்றம் உடையது, அழிவற்றது அப்படின்னு சாரி, இந்த உலகத்துல வந்து மாற்றம் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு நடுவுல நம்மளோட பயிற்சி வந்து எப்படி இருக்கணும், வந்து இடையறாத பயிற்சியா யுக்த வைராக்கியமா இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காலேச்சா மாமியவ ஸ்மரன் முக்வா கலையுரம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும், இந்த கடைசி கணத்துல இந்த புலன்கள் வந்து ஒத்துழைக்கும். நம்ம கூட பிரபுபாதா பயோகிராஃபி படிக்கும் போது பிரபுபாதாவோட எல்லா அவயங்களும் வந்து நின்னு போச்சு. ஆனா எது மட்டும், அந்த நாக்கு மட்டும் உள்ள அப்படியே வந்து என்னாச்சாம், அப்படியே ட்விஸ்ட் ஆகிட்டே இருந்ததாம். என்னன்னு பார்த்தா அவங்க வந்து பிரபுபாதா வந்து சேன் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லா அவயங்களுமே ஒத்துழைக்கல. ஆனாலும் அந்த நாக்கு மட்டும் அப்படியே அந்த தொண்டைக்குழி ஏறி இறங்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப இந்த பிராக்டிஸ் நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா, ஒரு பக்தனுக்கு மட்டும்தான் அது புரியும். ஏன்னா அந்த பகவத்கீதை ஒரு தூய பக்தன் மூலமா கேட்டு, ஒரு தூய பக்தனோட வழிநடத்தல்ல படிச்சா மட்டும்தான் இந்த பகவத்கீதை புரியும். அத நம்பிக்கையோட படிக்கிறவங்களுக்கு பகவான் என்ன செய்யறாங்க, பகவானே அவங்க வந்து அவங்களோட புத்திய வந்து அந்த பக்தனுக்கு கொடுத்து அவனை வழி நடத்துறாங்க. அப்படிதான் நம்ம வந்து இந்த பயிற்சி பாதையை எடுத்துக்கணும். அப்ப நம்ம எதை தியானிக்கணும், எத்தனையோ வழிமுறைகள், இந்த வழிமுறைகள்லாம் இருந்ததுன்னு சொல்றாங்க. இப்ப வந்து இந்த பக்தி, இந்த அஷ்டாங்க யோகம், இந்த மாதிரி யோகங்கள், யோக பயிற்சி பண்றதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டாங்க பிரபுபாதர், வெறும் உடம்புக்கான பயிற்சி தான், ஆன்ம பயிற்சி கிடையாது, ஆத்மாவுக்கான பயிற்சி வந்து கிடையாது இது. அப்ப நம்ம அந்த வழி வந்து தற்காலிகமானதுதான். அது வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்காது, முக்தியை கொடுக்காது. ஒரு பக்தனால மட்டுமே, ஒரு தூய பக்தரோட சங்கத்துல இருந்து ஆன்மீக குருவை சரணடைந்தால் மட்டுமே நம்மளுக்கு வந்து இந்த பக்தி பாதை வந்து புலப்படும். அப்ப ஒரு பக்தனுக்கு தான் பகவான் என்ன பண்றாங்க, ததாமி புத்தி யோகம் தம், வந்து அவங்களோட கருணையை கொடுத்து வழி நடத்துறாங்க. அப்ப இந்த பகவானோட ரூபம், பகவானோட லோகம், பகவானோட இருப்பிடம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பகவான் கிட்ட சரண்டோட நம்ம என்ன பண்ணணும், இந்த பக்திய பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். பயிற்சி பண்ணி பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து நம்மளோட மனநிலையை கொண்டு போகணும். எத்தனையோ இடைஞ்சல்கள் வந்தாலும் எப்படி வந்து அந்த குதிரை படிப்போம் இல்லையா உதாரணம், அந்த குதிரையில பூட்டப்பட்ட அந்த கயிறு எப்படி நம்ம இழுத்து இழுத்து திரும்ப கொண்டு வரமோ, அத மாதிரி நம்ம மனசுக்கு வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து சொல்லிக்கிட்டே வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும். இல்ல நம்ம வந்து இந்த பயிற்சி தான், நான் யுக்த வைராக்கியம் எடுத்திருக்கேன், நான் வந்து பயிற்சி பக்தி பயிற்சி மட்டும் நான் பண்ணுவேன் அப்படின்னு. ஏன்னா அது என்ன பண்ணணும், இந்த புலன்களுக்கு அடிமையாகி கவர்ச்சிகள்ல மாயாவில போய் சிக்க பார்க்கும். நம்ம வந்து அந்த மனசுக்கு கடிவாளம் புத்தி மூலமா போடணும். அந்த புத்திய வந்து திரும்ப திரும்ப மனசுக்கு சொல்லி அந்த கடிவாளத்தை நம்ம கிட்ட இழுத்துக்கிட்டே இருந்து நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் மகானோட லோகத்துக்கு அடைய முடியும். அதுதான் வந்து மகானோட நித்திய வாசம் செய்யும் இடம். அங்க போனா திரும்பி வருவதே இல்லை அப்படின்னு மகான் வந்து கேரண்டி கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த 8வது அத்தியாயம் பரத்தை அடைதல், பகவானோட லோகத்தை அடைதல் அப்படிங்கிற இந்த சாப்டர் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். அதுல இருக்க ஸ்லைட்ஸ் அதை மட்டும் பார்த்திருக்கோம். ஹரே கிருஷ்ணா.